ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாத்மா நீ ஆத்மா. மனம் சொல் செயலில் முழு குஷி வாழ்வதுதான் பாபாவின் ஸ்ரீமத் பாதை. யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் யுகங்களை வெல்லும் வாழ்க்கை. டபுள் அஹிம்சகராகி தேவதை ராஜ்யம் அடைவோம். ஒரு வார்த்தை கூட வலி கொடுத்தால் அதுவே இம்சை என்று பாபா சொல்லினார். கத்தியும் இல்லை, காயமும் இல்லை, ஆனால் சொல்லின் கூர்காயம் செய்யும். நாம் தேவதையாக போகிறோம், எனவே நடத்தை ராயலாக. உயர்ந்ததும் அல்ல, தாழ்ந்ததும் அல்ல, சமநிலை வாழ்வாக. பாபா அன்பின் கடல், நாம் அன்பின் குழந்தைகள். அவர் யாரையும் துக்கப்படுத்தார், நாமும் அதுபோல. மனதிலும் கூட துக்க சங்கல்பம் வரக்கூடாது. ஆனால் இப்பொழுது பயிற்சி நிலை, மறைமுக உழைப்பு. ஆத்மா நான் என்று இருந்தால், சகோதர ஆத்மாவாக பார்த்தால் துக்கம் கொடுப்பதே முடியாது அல்லவா? நாம் தங்க புத்தியாளர், ஒரு காலம் சுகதாமத்தின் அதிபதிகள். இப்போது துக்கதாமத்தில் நாடக பாகம் நடித்தோம். இனி வீடு திரும்பும் நேரம், சாந்திதாமம் நமது இல்லம். அங்கிருந்து வந்து பாகம் நடித்தோம், துக்க பாகம் முடிந்தது. இனி சுகத்தின் பாதை. இந்த சரீரம் கூட சிவபாபாவின் ரதமே, ஆத்மாதான். பீடத்தில் அமர்ந்திருக்கும் நாங்கள் ரதத்தை அலங்கரிக்கிறோம் என்று மகள்கள் சொல்வார்கள். உணவு கொடுக்கிறோம். நினைவு சிவபாபாவுக்கே, அவர் கல்யாணகாரி தந்தை. 5 தத்துவங்களுக்கும் நன்மை செய்பவர். அங்கேது வந்து பாகம் நடித்தோம், துக்க பாகம் முடிந்தது. இனி சுகத்தின் பாடை. இந்த சரீரம் கூட சிவபாபாவின் ரதமே, ஆத்மாதான். பீடத்தில் அமர்ந்திருக்கும் நாங்கள் ரதத்தை அலங்கரிக்கிறோம் என்று மகள்கள் சொல்வார்கள். உணவு கொடுக்கிறோம். நினைவு சிவபாபாவுக்கே, அவர் கல்யாணகாரி தந்தை. 5 தத்துவங்களுக்கும் நன்மை செய்பவர். அங்கே துன்பமே இல்லை, எப்போதும் வசந்த காலம். அதுதான் சொர்க்கம். துக்கத்தின் பெயரே இல்லை, அதுதான் சத்யுகம். இங்கே புயல், குளிர், கஷ்டம் மாறி மாறி, அதுவே ராவண ராஜ்யம். அசுர சம்பிரதாயம், விஷ்ணு பாட்கடல், சிலைகள், பாடல்கள் எல்லாமே பக்தி. இப்பொழுது ஞான காலம். காமம்தான் மகா எதிரி, அதை வென்றால் உலகத்தை வெல்வோம். இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை போல தூய்மை. முட்களின் காடில் இருந்து மலராக மாறும் பயணம். இது வானப்பிரஸ்த நிலை, சப்தத்துக்கு அப்பாற்பட்ட பயணம்தான் இந்த படிப்பு. இது யூனிவர்சிட்டி, பகவான் கற்பிக்கிறார். ராஜயோகத்தின் மூலம் ராஜாக்களுக்கு ராஜாவாக. யார் பூஜைக்குரியவர்